வணக்கம். பங்கு சந்தை இந்த வார்த்தைய கேட்டாலே போதும் நெறைய பேருக்கு ஒரு மாதிரி குழப்பமோ, கொஞ்சம் பயமும் வந்துடும் இல்லையா? ஆனா கவலையே படாதீங்க. இன்னைக்கு நாம என்ன பண்ண போறோம்னா, இந்த சிக்கலா தெரியிற விஷயத்த ரொம்ப சிம்பிளா ஸ்டெப் பை ஸ்டெப்பா புரிஞ்சுக்க போறோம். முதல்ல ஷேர்னா என்னன்னு பேசிக்ல இருந்து ஆரம்பிக்கலாம். அப்புறம் அதோட ஆச்சரியமான கடல்ல பிறந்த கதையும் பார்ப்போம். அதுக்கப்புறம் இன்னைக்கு இந்த மார்க்கெட் எப்படி வேலை செய்யுது, இது எல்லாம் யார் கண்ட்ரோல் பண்றாங்க, இன்வெஸ்டிங்க்கும் ட்ரேடிங்க்கும் என்ன வித்தியாசம், கடைசியா ஒரு பிகினர் என்ன பண்ணணும்னு இந்த 6 விஷயங்களையும் ஒன்னொன்னா பார்க்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். சரி. முதல்ல ரொம்ப அடிப்படையான ஒரு கேள்வி. ஒரு ஷேர் அதாவது பங்குனா அது என்ன? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். நீங்க ரொம்ப விரும்பி யூஸ் பண்ற ஒரு பெரிய கம்பெனில உங்களுக்கும் ஒரு சின்ன ஓனர்ஷிப் இருந்தா எப்படி இருக்கும்? கேட்கவே சூப்பரா இருக்குல்ல. ஆனா இது நிஜமாவே சாத்தியம்தான். ஒரு ஷேருங்கிறது ரொம்ப சிம்பிள். அது ஒரு கம்பெனியோட ஓனர்ஷிப்ல ஒரு குட்டி துண்டு. நீங்க ஒரு ஷேர் வாங்குறீங்கன்னா, நீங்க அந்த கம்பெனியோட ஒரு பகுதி ஓனர் ஆயிடுறீங்க. அதாவது அந்த கம்பெனி லாபம் சம்பாதிச்சா, அந்த லாபத்துல உங்களுக்கும் ஒரு பங்கு உண்டு. ஆனா, ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம மறக்கவே கூடாது. லாபத்துல பங்குனா, நஷ்டத்துலயும் பங்குண்டு. இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்லணும்னா, நீங்களும் உங்க ஃப்ரெண்டும் சேர்ந்து 50-50 பார்ட்னர்ஷிப்ல ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிற மாதிரி தான் இதுவும். இந்த ஷேருங்கிற ஐடியா நேத்து முளைச்சது இல்ல. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சுவாரஸ்யமான வரலாறு இருக்கு. வாங்க பங்குச் சந்தையோட 400 வருஷ பழமையான கடல்ல ஆரம்பிச்ச அந்த கதைய கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். கிட்டத்தட்ட 1600கள்ல டச்சு கிழக்கிந்திய கம்பெனி மாதிரி பெரிய நிறுவனங்கள் மசாலா பொருட்களை தேடி உலக சுத்தி வர பெரிய பெரிய கப்பல்களை அனுப்புனாங்க. ஆனா இதுல ஒரு பெரிய சிக்கல் இருந்துச்சு. ஒரு கப்பல் பயணத்துக்கான செலவு அது ஒருத்தரால மட்டும் சமாளிக்க முடியாத அளவுக்கு பிரம்மாண்டமா இருந்துச்சு. அப்போதான் அவங்களுக்கு ஒரு சூப்பர் ஐடியா வந்துச்சு. ஏன் நம்மளோட இந்த பயணத்துல பங்குகளை பொதுமக்களுக்கு விற்க கூடாதுன்னு யோசிச்சாங்க. இந்த ஐடியாவால என்னாச்சு தெரியுமா? 2 பெரிய நன்மைகள். ஒன்னு, கம்பெனிக்கு தேவையான பணம் மக்கள் கிட்ட இருந்து சுலபமா கிடைச்சிடுச்சு. 2வது, பயணம் வெற்றிகரமா முடிஞ்சு லாபம் வந்தா அத முதலீடு செஞ்ச எல்லாருக்கும் பிரிச்சு கொடுத்தாங்க. ஆனா இது எல்லாத்தையும் விட முக்கியமான விஷயம் என்னன்னா ரிஸ்க். ஒருவேளை ஒரு கப்பல் கடல்ல மூழ்கி போனா கூட அந்த பிரம்மாண்டமான நஷ்டம் ஒரே ஆள் தலையில விழாம முதலீடு செஞ்ச பல பேருக்கும் பிரிஞ்சு போயிடுச்சு. இதுதான் அந்த ஐடியாவோட உண்மையான வெற்றி. அப்போவே முதலீட்டாளர்கள் ஒரு முக்கியமான பாடத்தை கத்துக்கிட்டாங்க. நம்மளோட மொத்த பணத்தையும் ஒரே ஒரு கப்பல்ல போடுறது ரொம்பவே ரிஸ்க். அதுக்கு பதிலா நம்ம பணத்தை ஒரு 5-6 கப்பல்கள்ல பிரிச்சு முதலீடு செஞ்சா ஒரு கப்பல் வராவிட்டாலும் மத்த கப்பல்கள்ல இருந்து ஒன்னாவது திரும்பி வர வாய்ப்பு இருக்குல்ல. இந்த சிம்பிள் ஐடியா தான் இன்னைக்கு நாம டைவர்சிஃபிகேஷன்னு சொல்றோம். இன்னைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டோட முக்கியமான கொள்கையே இதுதான். சரி, அந்த காலத்துல இருந்து அப்படியே இப்ப இருக்கிற நவீன காலத்துக்கு வருவோம். இன்னைக்கு இருக்கிற பங்குச்சந்தையோட அமைப்பு எப்படி இருக்குன்னு ஒரு பார்வை பார்க்கலாம். பங்குச்சந்தையை நம்ம 2ஆ பிரிக்கலாம். ஒன்னு, பிரைமரி மார்க்கெட். இங்க தான் கம்பெனிகள் முதல் முறையா அவங்க ஷேர்ஸை பொதுமக்களுக்கு விற்பனை செய்வாங்க. இதத்தான் ஐபிஓன்னு சொல்லுவாங்க. இதன் மூலமா கம்பெனிக்கு நேரடியா பணம் கிடைக்கும். இன்னொன்னு, செகண்டரி மார்க்கெட். இங்க தான் நாம எல்லாரும், அதாவது ஏற்கனவே ஷேர்ஸை வாங்கின முதலீட்டாளர்கள் தங்களுக்குள்ள அதை வாங்கவும் விற்கவும் செய்றோம். சொல்லப்போனா இது ஒரு பெரிய ஆன்லைன் சந்தை மாதிரி. ஒரு ஷேரோட விலை, அதை வாங்க எத்தனை பேர் வராங்க, விற்க எத்தனை பேர் ரெடியா இருக்காங்கன்ற டிமாண்ட் அண்ட் சப்ளையை வச்சு தான் ஏறும் இறங்கும். சரி, இந்தியால இந்த ஷேர் வியாபாரம் எங்க நடக்குது? 2 முக்கியமான இடங்கள் இருக்கு. ஒன்னு ரொம்ப பழமையான பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், அதாவது பிஎஸ்சி. இதுல சுமார் 5400 கம்பெனிகள் லிஸ்ட் ஆயிருக்கு. இன்னொன்னு நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், அதாவது என்எஸ்சி. இதுல ஒரு 1700 கம்பெனிகள் இருக்கு. நம்ம ஊர்ல நடக்கிற பெரும்பாலான ட்ரேடிங் இந்த 2 இடங்கள்ல தான் நடக்குது. இப்போ ஒரு கேள்வி வரும். இத்தனை 1000 கம்பெனிகள் இருக்கு. இதுல ஒட்டுமொத்தமா இன்னைக்கு மார்க்கெட் ஏறுதா இல்ல இறங்குதான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதுக்கு தான் இண்டெக்ஸ்னு ஒன்னு இருக்கு. நம்ம சென்செக்ஸ், நிஃப்டி எல்லாம் அதுதான். இத ஒரு கிரிக்கெட் மேட்ச்ல இருக்கிற ஸ்கோர் போர்டு மாதிரி நினைச்சுக்கோங்க. மொத்த டீமோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்க நம்ம எல்லா 11 பிளேயரோட ஸ்கோரையும் பார்க்க வேண்டியதில்ல. டாப் பேட்ஸ்மேன்கள் எப்படி ஆடுறாங்கன்னு பார்த்தாலே ஒரு ஐடியா கிடைச்சிடும் இல்லையா? அதே மாதிரி தான் இண்டெக்ஸ் டாப் கம்பெனிகளோட பெர்ஃபார்மன்ஸை வச்சு மார்க்கெட்டோட பொதுவான நிலைமையை நமக்கு காட்டிடும். உதாரணத்துக்கு இன்னைக்கு சென்செக்ஸ் மதிப்பு சுமார் 40,000ன்னு வச்சுக்கலாம். ஆனா அந்த 40,000ங்கிற நம்பரை விட ரொம்ப முக்கியமானது என்னன்னா, பல வருஷங்களா அந்த நம்பர் எப்படி வளர்ந்திருக்குங்கிறது தான். அதுதான் நம்ம இந்திய பொருளாதாரத்தோட நீண்டகால வளர்ச்சியை காட்டுற ஒரு முக்கியமான அடையாளம். சரி, எல்லாம் ஓகே. ஆனா இவ்ளோ பெரிய பண பரிவர்த்தனை நடக்கிற இந்த சிஸ்டத்தை நம்ம எப்படி நம்புறது? இதுல நேர்மையா எல்லாம் நடக்குதான்னு எப்படி உறுதி செய்யறது? கண்டிப்பா அதுக்குன்னு சில ரூல்ஸும் ஒரு ரெஃபரியும் ரொம்பவே அவசியம். நிச்சயமா உங்க மனசுல இந்த கேள்வி வந்திருக்கும். யாராவது ஒருத்தர் சும்மா ஒரு போலி கம்பெனி ஆரம்பிச்சு ஷேர்ஸை வித்து நம்ம பணத்தோட ஓடி போயிட்டா என்ன பண்றது? அதை எது தடுக்குது? அதுக்கு தான் இருக்காங்க நம்ம மார்க்கெட்டோட ரெஃபரி, செபி, அதாவது செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. அவங்க வேலை என்னன்னா மார்க்கெட்டை நேர்மையா நடத்துறது தான்.
ஒரு கம்பெனி பொதுமக்கள் கிட்ட ஷேர்ஸ் விற்கணும்னா செபியோட கடுமையான விதிகளை எல்லாம் ஃபாலோ பண்ணணும். உதாரணத்துக்கு, கம்பெனி தன்னோட உண்மையான கணக்கு வழக்குகளை காட்டணும், பிசினஸ் பத்தி எந்த பொய்யும் சொல்லக்கூடாது. இந்த மாதிரி ரூல்ஸ் இருக்கிறதுனால தான் மோசடிகள் தடுக்கப்பட்டு நம்மள மாதிரி சாதாரண முதலீட்டாளர்கள் பாதுகாக்கப்படுறாங்க. ஓகே, பங்கு சந்தைனா என்ன, அது எப்படி நேர்மையா வேலை செய்யுதுன்னு இப்ப நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு. சரி, இப்ப நாம ஒரு தனிநபரா இதுக்குள்ள எப்படி நுழையிறது, அதுல இருக்கிற 2 முக்கியமான பாதைகள் என்னென்னு பார்க்கலாம். மார்க்கெட்டுக்குள்ள போகணும்னா உங்களுக்கு 3 அக்கவுண்ட் தேவை. ஒன்னு உங்க பேங்க் அக்கவுண்ட், அது நம்ம எல்லார்கிட்டயும் இருக்கும். 2வது ட்ரேடிங் அக்கவுண்ட், இது எதுக்குன்னா ஷேர்ஸை வாங்கவும் விற்கவும் ஆர்டர் போடுறதுக்கு. 3வது டிமேட் அக்கவுண்ட், இது ஒரு டிஜிட்டல் லாக்கர் மாதிரி, நீங்க வாங்கின ஷேர்ஸை பத்திரமா டிஜிட்டல் வடிவத்துல சேமிச்சு வைக்கிறதுக்கு. இந்த 3 இருந்தா போதும், நீங்க ரெடி. இங்க ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். இன்வெஸ்டிங் வேற, ட்ரேடிங் வேற. ரெண்டும் ஒண்ணு கிடையாது. இன்வெஸ்டிங்கிறது ஒரு செடியை நட்டு அது மெதுவா வளர்ந்து மரமாகி பழம் கொடுக்கற வரைக்கும் காத்திருக்கிறது மாதிரி, ஒரு நீண்ட கால பார்வை. ஆனா ட்ரேடிங் அப்படி இல்ல, அது ரொம்ப வேகமானது. இன்னைக்கு வாங்கி நாளைக்கு வித்து சின்ன விலை மாற்றங்கள்ல லாபம் பார்க்கறது ரொம்ப குறுகிய கால விளையாட்டு. சரி, எல்லாத்தோட இறுதியா ஒரு பிகினரா நீங்க எடுக்க வேண்டிய முதல் ஸ்டெப் என்ன? வாங்க மார்க்கெட்குள்ள வர்றதுக்கு சில ஸ்மார்ட்டான ஆலோசனைகளை பார்க்கலாம். நிறைய பேரோட மனசுல இந்த ஒரு கேள்வி உறுத்திக்கிட்டே இருக்கும். ஒரு புது ஆள் எதுவுமே தெரியாம நேரடியா ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றது ஒரு வகையான சூதாட்டம் தானா? உண்மையை சொல்லணும்னா ஆமா. ஒரு கம்பெனியோட ஃபினான்ஸ், அதோட வரலாறு, அது எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு ஆழமா ரிசர்ச் பண்ணாம பணத்தை போட்டா அது கண்டிப்பா சூதாட்டம் மாதிரி தான். ரொம்பவே ரிஸ்கானது. ஏன்னா நீங்க யாருக்கு எதிரா விளையாடுறீங்கன்னு யோசிச்சு பாருங்க. இத முழு நேர வேலையா செய்யற பெரிய பெரிய எக்ஸ்பர்ட்ஸ்களுக்கு எதிரா. இந்த ஒரு வாக்கியம் எல்லாத்தையும் அழகா விளக்கிடும். ஒரே ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்றது ஒரே ஒரு கப்பல்ல பந்தயம் கட்டுற மாதிரி. ஆனா மியூச்சுவல் ஃபண்டுகள் உங்களை அந்த மொத்த கப்பல் கூட்டத்திலையுமே முதலீடு செய்ய வைக்குது. நம்மளோட தச்சு கிழக்கிந்திய கம்பெனி கதை ஞாபகம் இருக்கா? அங்கே அவங்க கத்துக்கிட்ட அதே பாடம் தான் இங்கேயும். அதனால ஒரு பிகினரா உங்களோட முதல் வேலை ஒரு ஸ்டாக்கை தேடி பிடிக்கிறது இல்ல. அதுக்கு பதிலா ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியை உருவாக்குறது தான். அந்த மொத்த கப்பல் கூட்டத்திலையும், அதாவது பல கம்பெனிகள்ல பிரிச்சு முதலீடு செய்ய நீங்க எந்த வழியை தேர்ந்தெடுக்க போறீங்க, இத பத்தி யோசிங்க. பங்குச்சந்தை பத்தின ஒரு தெளிவான அடிப்படை புரிதலுக்கு இந்த விளக்கம் உங்களுக்கு உதவி இருக்குன்னு நான் நம்புறேன்.